இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவாக நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற அன்பு சகோதரர் அகிலன் சுப்பிரமணியன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அவர்களை வருக வருக என்று வரவேற்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியினுடைய முதலிலே தொடக்க உரை நிகழ்த்த நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளரும் கவிஞருமான ஆற்றல்மிகு 50 கவிஞர்கள் ஒரு ஊருமாக இருந்து கொண்டிருக்கின்ற முனைவர் கவிஞர் திரு கோபால நாராயணமூர்த்தி அவர்களை தொடக்க உரையாற்ற வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அன்னை தந்தையையும் அன்னை தமிழையும் இந்த மண்ணையும் மக்களாகிய உங்கள் அனைவரையும் பாதம் பணிந்து வணங்குவதிலே எளியவன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 1ஆம் வகுப்பிலிருந்து முனைவர் பட்ட ஆய்வு வரை என்னை நெறிப்படுத்திய அத்தனை ஆசிரிய சான்றோர்களின் பாதம் பணிந்து மானசீகமாக வணங்கி நிகழ்கிறேன். அன்பானவர்களே, நாமக்கல் தமிழ்ச்சங்கம் குறித்து சில வார்த்தைகள் இந்த மாமன்றத்தில் நான் எடுத்துரைக்க எனக்கு கடமை இருக்கிறது. நாமக்கல் தமிழ்ச்சங்கம் கடந்த 4 நூற்றாண்டுக்கும் மேலாக இந்த மண்ணில் இயங்கி வந்தாலும் கூட கடந்த 2017ஆம் ஆண்டிலே பொதுமக்கள் முன்னிலையிலே பொறுப்பாளர்கள் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசின் பதிவு செய்யப்பட்டு மிகச்சிறந்த தமிழ் அமைப்பாக நாமக்கல் மண்ணில் செயலாற்றி கொண்டிருக்கிறது. குறிப்பிடத்தகுந்த சில நிகழ்வுகள், தமிழகமெங்கும் இருக்கிற தமிழ் அறிஞர்களை அழைத்து வந்து பேச செய்திருக்கிறோம். விருது வழங்கி அவர்களை மக்களின் அங்கீகாரத்திற்கு ஆட்படுத்தி இருக்கிறோம். இளம் தலைமுறையினரை மேடைக்கு அழைத்து வந்து அவர்கள் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் வாய்ப்புகளை நல்கி கொண்டிருக்கிறோம். நாமக்கல் தமிழோசை என்கிற சிற்றிதழை தனிச்சுற்றுக்கு மட்டுமான இதழை நடத்தி வருகிறோம். நிலாமுற்றம் என்கிற மாதந்தோறும் நடைபெறுகிற ஒவ்வொரு திங்கள்தோறும் நடைபெறுகிற மிகச்சிறந்த இலக்கிய நிகழ்வு கடந்த ஞாயிறன்று கூட இதே அரங்கத்தில் நடைபெற்றது. மாதம் ஒரு நூல் அறிமுகம், ஒரு நூலாசிரியர் படைப்பாளர் அறிமுகம் என்ற அடிப்படையிலும், மாதம் ஒரு சிறப்பு பேச்சாளர், மாணவ பேச்சாளர்கள் 2 என்கிற அடிப்படையிலும் எங்கள் நிகழ்வு திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கீழடி ஆய்வு சுற்றுலா தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நாமக்கல்லிலிருந்து ஏறத்தாழ 90 பேரை அழைத்து கொண்டு 1 லட்சம் ரூபாய் செலவு செய்து கீழடியிலே முன்னனுமதி பெற்று அனைவரும் சென்று பார்த்து வந்த நிகழ்வும் நாமக்கல் தமிழ்ச்சங்கத்திற்கு மகுடம் சூட்டுவதாக இருந்திருக்கிறது. உலகறிந்த தமிழறிஞர் சிலம்பொலி செல்லப்பனார் அவர்களையும், நாமக்கல்லின் படைப்பாளி சின்னப்ப பாரதி ஐயா அவர்களையும், ஈரோடு தமிழன்பன் உள்ளிட்ட பெரிய ஆளுமைகள் தமிழ்ச்சங்க மேடையை வந்து அலங்கரித்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாமக்கல் தமிழ்ச்சங்கம் விருது வழங்கியிருக்கிறது. திரு ஸ்டாலின் குணசேகரன் உள்ளிட்ட தமிழகத்தினுடைய தலைசிறந்த பேச்சாளர்களெல்லாம் தமிழ்ச்சங்கத்திற்கு வருகை தந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு அரங்கங்கள், கவிதை பயிற்று அரங்கங்கள், அவர்களுக்கான பயிற்சி பட்டறைகள் என்று பலவாறாக தமிழ்ச்சங்கத்தின் பணி நாள்தோறும் செம்மையாக நடந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இன்றைய விழா மற்ற இலக்கிய அமைப்புகளோடு இணைந்து செயல்படுதல் என்பதையும் எங்கள் கொள்கையாக நாங்கள் நிர்வாகக் குழுவிலே வகுத்திருக்கிற காரணத்தால் இன்று யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையம் மற்றும் தமிழ்நாடு செந்தமிழ் கவிமன்றத்தோடு இணைந்து தமிழகத்தினுடைய தலைசிறந்த கவிஞரையே சிறப்புரையாற்ற இந்த மேடைக்கு வருகை தந்திருக்கிற இந்த சூழலில் 50 கவிஞர்களை ஒன்றாக திரட்டி நடத்துகிற இந்த புத்தக வெளியீட்டு விழாவினையும் தமிழ்ச்சங்கம் இணைந்து நடத்துவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் தமிழ்ச்சங்க தலைவர் அவர்கள் தோன்றா துணையாக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இன்று எதிர்பாராத காரணத்தால் அவர் வெளி மாநிலம் சென்றுவிட்ட காரணத்தால் இங்கு வருகை தர இயலவில்லை. இந்த அவையை மிக சிறப்பாக தலைமையேற்று இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தமிழ்ச்சங்கத்தினுடைய மதிப்புறு தலைவர், நாமக்கல் கம்பன் கழகத்தினுடைய தலைவர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் நம் அனைவருக்கும் நன்கு தெரிந்தவர்தான். நாமக்கல்லின் பெரும் புரவலர், இன்னும் எங்கள் வளையப்பட்டி சுப்பிரமணிய ஐயா வார்த்தைகளில் சொல்லணும்னா நாமக்கல்லின் சடையப்ப வள்ளல் என்றெல்லாம் அவரை புகழுவோம். அது அவருக்கு மிகவும் பொருத்தமானதும் கூட. நீங்கள் எங்கெல்லாம் எளிமையாக நிகழ்ச்சிகள் நடக்கிறதோ, எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் தன்னுடைய வள்ளல் கரங்களை நீளச் செய்வார். அது வெளியில் தெரியாமலும் பார்த்து கொள்வார். அத்தகைய பெருந்தகையாளர் இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருப்பது மிகவும் பொருத்தமானது. விழாவிற்கு சிறப்புரை நிகழ்த்த வந்திருக்கக்கூடிய ஆளுமை, தமிழகத்திலே பேச்சாளர்கள் ஏராளம், எழுத்தாளர்கள் இன்னும் கூட அதிகம்தான் வாசிப்பாளர்களைப் போல. ஆனால் மொழியை பிழையின்றி கையாளுவதற்கு பேசவும் எழுதவும் தெரிந்த ஆளுமைகள் மிகச் சிலர்தான், விரல் விட்டு எண்ணிவிடலாம். அந்த வரிசையிலே முன்வரிசையிலே நிற்கக்கூடிய நாங்களெல்லாம் பெரிதும் பிரமிப்போடு பார்த்து ரசிக்கக்கூடிய, கேட்டு ரசிக்கக்கூடிய, வாசித்து ரசிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல் மனிதர், மிக எளிமையானவர். காட்சிக்கு மட்டுமல்ல பழகுவதற்கும் கூட மிக எளிமையான ஒரு நல் மனிதர். கவிஞர் திரு நந்தலாலா அவர்களை
உங்கள் அனைவரின் சார்பாக இந்த விழாவிலே அவர் வருகை தந்திருப்பமைக்காக நாங்கள் மிகவும் பெருமகிழ்ச்சியோடு அவருடைய அறிமுகம் கிடைத்ததற்காகவும் கூட இன்று பல பேர் மகிழ்ந்திருக்கக்கூடும். அவருடைய நூல் ஒன்று இங்கே விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரங்கத்தில் ஐயா அவர்களினுடைய எழுத்தாற்றலிலே மிக சிறப்பாக கடந்த ஆண்டுகளிலே அதிகமாக விற்பனையான நூல்களின் பட்டியலில் இடம் பிடித்திருக்கிற ஊரும் வரலாறு என்கிற நூல் விகடனிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடராக வெளிவரும்போதே பல வாசகர்களால் பல ஆயிரக்கணக்கான பேரால் வாசிக்கப்பட்டு பாராட்டப்பட்ட ஒரு நூல் 470 ரூபாய் மதிப்பிலே விற்பனைக்கு இந்த அரங்கத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. தேவைப்படுவோர் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். 450 ரூபாய்க்கே கிடைக்கும் என்று நம்புகிறோம். இது ஒரு செய்தி, அவ்வளவுதான். அவருடைய பேச்சை நாள்தோறும் நாம் தொலைக்காட்சிகளிலே கேட்கிறோம், அவருடைய எழுத்துக்களை பார்க்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம் மனக்கண் முன்னே சொல்லுகிற மிகச்சிறந்த ஆளுமைகளில் அவரும் ஒருவராக இருக்கிறார். தமிழகத்தையே ஆளுகிறவர்களை சந்திக்க சென்றாலும் சரி, சாமானியனை சந்திக்க சென்றாலும் சரி, தம்மை ஒன்று போலவே காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய நல் மனிதராக அவரை நாங்கள் பார்க்கிறோம். உடன் வருகை தந்திருக்கிற அரங்க சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் செயற்பாட்டாளர், எழுத்தாளர். அவர் உலகம் சுற்றும் வாலிபரை போல இந்தியா எங்கும் பயணித்து தமிழ் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செந்தமிழ் தேனி என்று சொல்லிவிடலாம். தமிழ்ச்சங்கத்தினுடைய தொடக்க விழாவுக்கு ஐயா அவர்கள் வருகை தந்திருந்தார். அதற்கு பிறகு மீண்டும் இன்று அவரை சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருவதாக இருக்கிறது. மேடையில் இருக்கிற ஆளுமைகள் அத்துணை பேரையும் நான் பெயர் குறிப்பிட்டதாக கருதி கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன். அரங்கின் எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய கவிஞர்களும் வாசிப்பாளர்களும் தமிழ் ஆர்வலர்களும் வாசகர்களும் ஆகிய உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் கூறி மனதார என்னுடைய தொடக்க உரைக்காக நன்றி பாராட்டி, பாரதி மானுடம் பாடிய மகா கவிஞன், மானுடம் வென்றதம்மா என்று கம்பன் சொல்லுவான். மானுடம்ங்கிற சொல்லே அங்கேருந்து தான் நம்ம சிந்திக்க தொடங்கியிருக்கணும். அநேகமாக மனிதம், மனிதநேயம் என்றெல்லாம் சிலாகிக்கப்படுகிற அந்த மானுடம் என்கிற சொல் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தமிழ் சொல். உண்மையிலே அன்பின் வழிபட்ட மனித சமூகத்தை கட்டமைப்பது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த அன்பு வழியிலே நடைபெற்று கொண்டிருப்பது உணர்வுகளை உடனடியாக வெளிப்படுத்த மொழியை தங்கள் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடியவர்களெல்லாம் கவிஞர்கள் தான். கவிஞர்களைப் போல உணர்வுகளை கொட்டி உடனடியாக மக்களை கவர்ந்து இழுப்பவர்கள் வேறு எவரும் இலர். கலையும் இலக்கியமும் மக்களை பண்படுத்துவதற்கே என்கிற அடிப்படையிலே இந்த கவிஞர்களெல்லாம் இணைந்து இந்த பூலோகத்தை ஆனந்தத்தின் எல்லையாக மாற்றியிருக்கிற இந்த நல்ல நாளில் இந்த விழாவிற்கு மிக சிறப்பான பல ஆளுமைகள் எதிரே அமர்ந்திருப்பது இங்கிருந்து தெரிகிறது. இப்பொழுது வருகை தந்திருக்கிற விஷ்ணு ஜுவல்லர்ஸ் ஐயா அவர்களையும் அன்போடு இந்த அவை அங்கீகரிக்கிறது. வாழ்த்துக்கள் ஐயா. 3 சொற்கள் தான்: தூய்மை, வாய்மை, பொறாமை. இது இந்த விழாவினுடைய சிறிய செய்தி, அவ்வளவுதான். கவிதை குறித்து பேசுவதற்கு ஏராளமான அறிஞர்கள் இருக்கும்போது நான் கவிதை குறித்து பேச வேண்டியதில்லை. எமக்கு தொழில் கவிதை, இமைப்பொழுதும் சோராதிருத்தல், நாட்டிற்கு உழைத்தல் என்று சொன்ன மா கவிஞனின் வழியிலே நடைபெற்று கொண்டிருக்கிற கவிஞர்களுக்கு வாய்மை என்பது வேறு ஒன்றுமல்ல, யாரும் பார்க்காத போது மனிதர்கள் கடைப்பிடிக்கிற ஒழுங்கிற்கு அப்படி ஒரு பெயர் சூட்டிக்கொள்ளலாம். நேர்மை, வாய்மை, இந்த சொற்களெல்லாம் மற்றவர்கள் பார்க்கும்போது இல்லாமல் யாரும் பார்க்காத போது அவர்கள் கடைப்பிடிக்கிற ஒழுங்கிற்கான நற்பெயர், அவ்வளவுதான். பொறாமை என்பது வேறு ஒன்றுமல்ல, அது இயலாதவர்களின் பாராட்டு, வேற ஒன்றுமல்ல. பொறாமை என்பது அவங்களுக்கு அப்படித்தான் பாராட்ட தெரியும், வேற எப்படியும் பாராட்ட தெரியாது. அதனால் பொறாமை கொண்டவர்கள் இப்படி பேசுகிறார்கள், அப்படி பேசுகிறார்கள், எனக்கு முன்னே இப்படி பேசுகிறார்கள், பின்னே இப்படி பேசுகிறார்கள் என்று நாம் அங்கலாய்த்து கொண்டிருப்பது நாள்தோறும் நடக்கிறது. எல்லா துறைகளிலும் எல்லா இடங்களிலும். பெரிதுபடுத்தாதீர்கள், விட்டுவிடுங்கள், அவர்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். பொறாமை என்பது இயலாதவர்களின் பாராட்டு, அந்த பாராட்டையும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். தூய்மை என்பது நம்முடைய இல்லத்திற்கு யாராவது வருகை தந்தால் அவர்களை அழைத்து சென்று வரவேற்பறையில் அமர வைத்து உபசரிப்பது வழக்கம். விருந்தோம்பல் நம் மரபல்லவா. ஒருவேளை பூஜை அறைக்கு கூட தைரியமானவர்கள் அழைத்து செல்வார்கள். ஆனால் கழிவறைக்கோ சமையலறைக்கோ அழைத்து செல்வது உண்டா? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அதுபோல கண்காணாத இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்வது தான் தூய்மை. அது இடங்களுக்கும் பொருந்தும், மனிதர்களுக்கும் பொருந்தும். இந்த அளவிலே தொடக்க உரையை நிறைவு செய்து விழாவிற்கு வழிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியினுடைய முன்னுரையாளர்கள் முக்கியமான ஒருவர் திரு எம்எஸ்பி டயர்ஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் எம் சுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு வருமாறு அனைவருடைய கரகோஷத்துடன் அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து திருச்செங்கோடு விவேகானந்தா கலை அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ் துறையினுடைய உயராய்வு தமிழ்துறை தலைவர் கவிதா ராஜசேகர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். டிசம்பர் 21 பாரதி பிறந்த நாள்.
பெண்மைக்கு பாரதி கொடுத்த முக்கியத்துவம் எவ்வளவோ இருப்பினும் கூட திரு ராஜேந்திரன் அட்வொகேட் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இவரா? அடுத்து பாரதியினுடைய பிறந்த நாளில் ஒரு அற்புதமான கவிதை நூலை வெளியிடுகின்ற இந்த அற்புதமான வேளையிலே இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய நாமக்கல் தமிழ்ச்சங்கத்துடைய மதிப்புறு தலைவர், நாமக்கல் கம்பன் கழகத்துடைய தலைவர் திரு வா சத்தியமூர்த்தி ஐயா அவர்களை தலைமையுரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நாமக்கல் தமிழ்ச்சங்கம், யாவரும் கீழீர் கலை இலக்கிய மையம், தமிழ்நாடு செந்தமிழ் கவிமன்றம் இணைந்து நடத்தும் புரட்சி கவிஞர் மகாகவி பாரதியார் பிறந்த தின விழா மற்றும் பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை என்ற இனிய தலைப்புடன் உள்ள நூல் வெளியீட்டு விழாவினுடைய விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைமாக நிறைய பேர் தமிழ் சினிமா படம் நிறையா பார்த்துருக்கான், தெலுங்கு மலையாளம்லாம் ஹிந்தியோட. அதில் நிறைய படத்தில் முடிவு ஒரு திருமணம் நடக்கும், கடைசி நிமிஷத்தில் அந்த திருமணத்தினுடைய ஒன்றா மாப்பிள்ளை காணாத போயிடுவார், இல்லைன்னா கதாநாயகன் வந்துடுவார். வரும்போது அங்கே காணாத போன மாப்பிள்ளைக்கு இப்போதெல்லாம் அங்கே வரி வந்துடல, யாராவது ஒருத்தர் பிடிச்சி தாலி கட்டும்படி சொல்லுவாங்க. அதுபோல் எங்களுடைய மதிப்புக்குரிய தலைவர், மருத்துவர் வெளியூர் சென்ற காரணத்தினால் இந்த விழாவிற்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு இனிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இன்னும் சொல்லப்போனால் தாலி கட்டுற பொண்ணு அழகாக இருந்தால் என்ன எவ்வளோ மகிழ்ச்சி அடைவாங்களோ அதை விட மகிழ்ச்சியை அந்த மகிழ்ச்சியை நான் பெறுகிறேன். இது ஒரு மிக அருமையான விழா. ஒரு மொழி உயிர்ப்புடன் விளங்க வேண்டுமானால் இலக்கியம், குறிப்பாக கவிதை அந்த மொழிக்கு அலங்கரிக்க வேண்டும். 50 கவிஞர்களுடைய கவிதைகளை ஒருங்கிணைத்து தொகுத்து இன்றைய தினம் இங்கே பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை என்ற நூலாக வெளியிடப்படுகிறது. இந்த விழாவிலே திருச்சியிலிருந்து நமக்கெல்லாம் மிகவும் அறிமுகமான நந்தலாலா அவர்கள் பேச இருக்கிறார். வாய்க்கு உணவு என்பதை காட்டிலும் செவிக்கு உணவு என்பதில் எனக்கு மிகுந்த ஆர்வம் இருப்பதால் எனது தலைமையுரை இத்துடன் பிடித்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருப்பூர் நுகர்வோர் குறைதீர் ஆணைய உறுப்பினர் வழக்கறிஞர் திரு வி ராஜேந்திரன் அவர்களை வாழ்த்துரை வழங்கி பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம்.
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த மானுடம் பாடுவோம் மனிதம் காப்போம் என்ற இந்த இனிதான நிகழ்விற்கு உங்கள் முன்பாக பேசுவதற்கு அருமையான வாய்ப்பளித்த எனது அருமை நண்பரும் மாண்புமிகு எங்களுடைய மாவட்ட நீதிபதியுமான அருமை சகோதரர் திரு கருணாநிதி அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த இந்த குழுவினருக்கும் எனது மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தினை உரித்தாக்குகின்றேன். இதுபோன்ற நிகழ்வுகள் நடப்பது என்பது இன்று கொஞ்சம் அரிதாக இருக்கின்றது. காரணம், நாமெல்லாம் இன்று சினிமா, டிவி போன்ற நிகழ்வுகளில்தான் நாம் அதிக கவனம் செலுத்தி வருகின்றோம். ஒருவரை பாராட்டுவது என்பது ஒருவரை நாம் பாராட்டுவது என்பது நாம் நினைத்து பார்க்கப்படுகின்ற பொழுது எவ்வளவு காலம் தாழ்த்தி பாராட்டுகின்றோம் என்ற நிகழ்வு தான் வருகின்றது. காரணம், எவரையும் உடனடியாக நாம் பாராட்டுவதில்லை. ஆனால் இவ்வளவு பெரிய நூல் விழாவில் ஒருவரை பாராட்டுவது என்பது நாமெல்லாம் சேர்ந்து பாராட்டுவது என்பது அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு பொக்கிஷமாக நாம் நினைக்கப்பட வேண்டும். காரணம், இந்த நிகழ்வெல்லாம் இன்னும் நடைபெற வேண்டும், இன்னும் நிறைய பேர் பேசுகின்ற காரணத்தினால் எனது அருமையான அந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி கலந்த பாராட்டினை தெரிவித்து வணக்கத்தினை உற்சாகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அடுத்து கவிஞர் இளங்கோ அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். கதிர் வெடித்து பிளம்பு உள்ள கடல் கொதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பின் முதற்பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் நலமலர்த்த தமிழனங்கை வணங்குகிறேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த கவிதை நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கும் இந்த அருமையான நிகழ்ச்சியை இங்கே மிக சிறப்பாக 50 பேருடைய கவிதைகளை தொகுத்து ஒரு புத்தகமாக இங்கே வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய மேனாள் மாவட்ட நீதிபதி மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கிற ஐயா சிவராஜ் அவர்களே, நம்முடைய எங்கள் மண்ணின் சொந்தக்காரர் பசுமை தில்லை சிவகுமார் அவர்களே, தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் அவர்களே, இறுதியாக இங்கே நூலை வெளியிட்டு சிறப்பானதொரு சொற்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த முற்போக்கு சிந்தனையாளர், மிகச்சிறந்த பகுத்தறிவு கவிஞர், மரியாதைக்குரிய கவிஞர் இன்குலாப் ஐயா அவர்களை, இங்கே நந்தனாலா ஐயா அவர்களை வருக வருக என்று இந்த நேரத்திலே வரவேற்று, ஒரு கவிஞர்கள் ஒவ்வொருவரும் ஒரு படைப்பை வெளியிடுவது என்பது அவ்வளவு சாதாரண காரியமல்ல. எப்படி ஒரு பிரசவம் செய்வது சிரமமான ஒரு நிகழ்வு என்று சொல்லுவார்கள், ஒரு பிரசவம் செய்வது என்பது. அதே போல் ஒரு கவிஞனுடைய படைப்பு என்பது வெளியே வருவது என்பது நிறைய கவிஞர்களுக்கு அது கனவாகி போகிறது. அப்படிப்பட்ட சூழலில் ஒரு 50 கவிஞர்களை இந்த சமூகத்திற்கு அடையாளம் காட்டும் வண்ணமாக நம்முடைய விடியல் குகன் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு வேலையை கையில் எடுத்து மிக சிறப்பாக ஒரு 2 மாத காலமாக அதே வேலையாக தன்னுடைய பணியை செய்து இன்றைக்கு இங்கே இந்த கவிதை தொகுப்பு வெளிவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஐயா விடியல் குகன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அத்துணை தமிழ் அறிஞர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியையும் காணிக்கையை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து தமிழ்நாடு அன்பு வழி அறப்பணி மன்றத்தினுடைய மாநில செயலாளரும் நவ இந்தியா மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய தாளாளருமான மரியாதைக்குரிய திரு ஜி ராமலிங்கம் அவர்களை வாழ்த்துரை வழங்கி பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம். இறையே புரிய நாளெல்லாம் நல்ல நாளாய் அமைந்திடவே நல்லொரு அப்படிப்பட்ட இந்த இனிய நல்ல நாளில் இந்த புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரை இது ஒரு இறைவன் கொடுத்த நன்னாள். ஏனென்றால் இவ்வளோ பெரிய கவிஞர்கள், அங்கு இருக்கும் கவிஞர்கள், இங்கும் மேடையிலும் கவிஞர்கள், ஆடியன்ஸ் கவிஞர்கள், இது பெரிய மேடையிலே எனக்கு புதிய பழக்கம்தான்.
நான் 45 வருடமாக ஒரு பள்ளியை நிர்வகித்து வந்தாலும் கூட இது போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது எனக்கு புதிய அனுபவம் தான். இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா விடியல் குகன் அவர்கள் எனக்கு 2020 3 ஆண்டுகளாக நெருக்கமானவர். தமிழ்நாடு அன்பு ஒளி அறப்பணி மன்றம் என்ற அமைப்பை சேலம் அந்த காலத்தில் 1975 நேரு இளைஞர் மைய சேலம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இருந்த திரு வேலாயுதம் அவர்கள் நவேந்திய நிர்மாணிகள் இயக்கம், லட்சிய குடும்பங்கள், காந்திய வழியில் ஊருக்கு 10 பேர் இயக்கம், இது போன்ற இயக்கத்தை தொடர்ந்து இந்த தமிழ்நாடு அன்பு ஒளி அறப்பணி மன்றத்தை நிறுவி அதில் இணை நிறுவனராக ஐயா குகன் அவர்கள் இருந்துள்ளார்கள். அவர் ஒரு அரிய மனிதர், அற்புதமான மனிதர். இந்த நூல் வெளியீட்டு விழா இது ஆரம்பம் தான் அவருக்கு. அவர் ஆக்சுவலாக உண்மையாகவே அவர் இது ஒரு நீதிபதியாக இருந்தாலும் கூட பழகுவதற்கு மிகவும் எளியவர், எங்களுக்கெல்லாம் முன்னோடி அவர், வழிகாட்டி, என்னுடைய ரோல் மாடல். அவர் வயதில் சிறுவராக என்னுடைய ரோல் மாடல். அப்படிப்பட்ட ஒரு மனிதர், அவரை நான் பெருமைப்படுகின்றேன். அவரை பாராட்ட எனக்கு முடியவில்லை என்றால் அதற்கு மேல் ஒரு இளையவராக இருந்தாலும் தகுதியாக இருக்கிறார். எனவே அவரை எல்லாம் வல்ல இறைவன் அனைத்து வளங்களையும் கொடுத்து அவரை வளப்படுத்த வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நாமக்கல் மாவட்டத்தினுடைய மத்திய அரசு வழக்கறிஞரும் முன்னணி வழக்கறிஞருமான திரு கே மனோகரன் அவர்களை வாழ்த்துரை வழங்கி பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த அருமையான நிகழ்வை ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனதார பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய இந்த நிகழ்விலே தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற ஐயா சத்தியமூர்த்தி அவர்கள் நான் சொல்ல வேண்டியதில்லை. அவர் நிறையா தன்னுடைய ஹோட்டல்லே நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிக்கிட்டு நாமக்கல்லே ஒரு பெரிய நிகழ்வுகளெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம சிவராஜ் ஐயா அவங்க த லீடர்ஸ் ஆஃப் பரமத்தி வேலூர் மற்றும் பல்வேறு அமைப்புகளில் இருந்து அவர் வழிகாட்டி கொண்டு இருக்கின்றார்கள். அதே மாதிரி இப்போ நிகழ்விலே சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கின்றவர்களெல்லாம் எனக்கு பெரிதாக அறிமுகம் இல்லை. ஆனால் அவங்கெல்லாம் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், அதாவது எழுத்திலேயே முற்போக்கு சிந்தனை உள்ளவர்களாக, சமுதாயத்தினுடைய சிந்தனை உள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்ற விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். மரியாதைக்குரிய நமது முன்னாள் நீதிபதி என்னுடைய நண்பரும் இந்த அமைப்பெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற கருணாநிதி அவர்கள் நான் 1994 பரமத்தியிலே நாங்கள் இருவரும் வழக்கறிஞராக பணிபுரிந்தோம். அவர் மாவட்ட நீதிபதியை உருவாக்கின்றார். ஒரு சிறந்த மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனை உருவாக்கி இருக்கின்றார். அவர் பேச்சே தெரியாது. அவர் எந்த மேடையிலும் மத்திய அமைச்சர் சொன்னாலும் என் பேரத்தான் சொல்லுவார், அவர் பேரை சொல்லவே மாட்டார். ஏன்னா அவருடைய நட்பு ஆழமான நட்பு. அது மட்டும் இல்லை, சங்கரையா இறந்த நிகழ்விலே அவர் மிகவும் புகழ்ந்து பேசியிருக்கின்றார். அதுக்கு காரணம் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் தான். சங்கரையாவுக்கு மணிமண்டபம் கட்டணும்னு சொன்னார். அந்த நிகழ்விலே மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் கலந்து கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி
மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கலந்து கொண்டிருக்கின்றார். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கருத்து மோதல்கள் இருக்கலாம். மக்களுக்கு சேவை என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த சமுதாயத்திலே மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அதுதான் மனிதா. மனிதா, நீ மகத்தானவன், மண்ணில் பரம்பொருளில் உருவானவன், பாரதத்தாய் இளைய மகன், பண்பாட்டில் மூத்த மகன். அது எல்லாமே இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பொருந்தும். சாதாரணமா இல்ல. எனக்கு கவியும் வராது, ஒன்றும் வராது. ஏதோ பேசுவேன். ஐயா சிவராஜ் ஐயா அடிக்கடி எனக்கெல்லாம் சொல்லுவாங்க, நல்லா பேசுங்க, சமுதாயத்தில் பேச்சுக்களை மட்டும்தான் மாற்றத்தை உருவாக்க முடியும். அது மட்டுமில்லை, சேவையும் இந்த சமுதாயத்திலே மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று வரலாறு கூறிக்கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த சமுதாயத்துக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த சமுதாய படைத்தவர்களை நாம் பாராட்ட வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் இவங்க எல்லாமே. இளங்கோ அவர்களை நான் சொல்லவே வேண்டியதில்லை. கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் இளங்கோ அவர்கள் என் சொல்லுக்கு மதிப்பளிப்பார்கள். ராஜேந்திரன் அவர்கள், பரமத்திலே நாங்கள்லாம் ஒன்றா வழக்கறிஞர் தொழில் செஞ்சோம். அப்போதான் இவங்க எல்லாரும் ஒன்றோடு ஒன்று பிணைஞ்சி வழக்கறிஞர் தொழிலே வெற்றி கண்டவர்கள். இவர்கள்லாம் ஒன்றும் சாதாரணமாக ஏதோ கருணாநிதி கூட்டத்தை போட்டார், எல்லாத்தையும் கவிஞர்கள்லாம் பாராட்டுறாரு அப்படிங்கிறது இல்லை. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு சிந்தனையும் யாரை எங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிற தன்னுடைய உழைப்பினால். சாதாரணமாக அந்த மீட்டிங்க்கு அவரே வேலை, புத்தகத்தை எடுக்கிறதுலேருந்து, இது ஐயா சிவராஜ் ஐயாவுக்கு தெரியும், இந்த இது வாங்கிறது மேலே இது பரிசு பொருள் வாங்குறதுலேருந்து அவரே கண்ணும் கருத்துமாக பண்ணார். அதை நேரில் நம்ம பார்த்தோம். ஐயா வந்து ஜட்ஜாக இருந்தார். நிறைய பேர் என்கிட்டே சொல்லுவாங்க, என்னப்பா உன் நண்பர் ஜட்ஜாக இருந்தார், கம்மனா அவர் பென்ஷனை வாங்கிக்கிட்டு வீட்டில் ஜாலியாக இருந்துட்டு பிறந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் இழுத்து போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, சமுதாயத்தின் மேலே பற்று. சமுதாயம் திரும்பி பார்க்க வேண்டும் நம்மளை. ஏதோ சாப்பிட்டோம் போனோம் வந்தோம் அப்படின்னு இல்லாம இந்த சமுதாயத்திலே மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய தமிழ் உயராய்வுத்துறை தலைவர் மரியாதைக்குரிய கவிதாயினி கவிதா ராஜசேகர் அவர்களை வாழ்த்துரை வழங்கி பேச அன்போடு அழைக்கின்றேன். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைவரல் வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும் என்ற பாரதியின் வைர வரிகளை வணங்கி அவனுடைய தாள் பற்றி, ஆன்றோர் நிறைந்த அவைக்கும், உண்மையில் இது ஆன்றோர் நிறைந்த அவை மட்டுமல்ல, ஆன்றோர் நிறைந்த அரங்கும் கூட, அவைக்கும் அரங்கிற்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சிறப்பானதொரு விழா. நாமக்கல் தமிழ்ச்சங்கம், யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையம் மற்றும் செந்தமிழ் கவிமன்றம் இணைந்து நடத்தக்கூடிய மானுட கவிஞர் மகாகவி பாரதியார் பிறந்த தின விழா மற்றும் பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை என்ற நூல் வெளியீட்டு விழா சிறப்பான முறையில் இன்றைய தினம் அழகாக அரங்கேறி கொண்டிருக்கிறது. உண்மையில் இத்தனை கவிஞர்களை ஒருங்கிணைத்து அவர்களுடைய கவிதைகளை பெற்று ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நூல் உருவாக்க பணியை யோசித்தமைக்கே நாம் அனைவரும் விடியல் குகன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நம்முடைய கரவொலியின் மூலம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏற்பாடு செய்தது மட்டுமல்ல, நூலினை வடிவமைத்தது மட்டுமல்ல, இத்தனை பேரை இங்கு இந்த அரங்கிற்கு அழைத்து பெருமைப்படுத்தி அத்தனை பேரினுடைய உரையையும் நம்மை கேட்க வைத்திருக்கிறார். அந்த வகையில் சிறப்பான இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை என்ற நூலை வெளியிட்டு சிறப்புரை செய்ய இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய சொல்வல்லார் கவிஞர் திரு நந்தலாலா ஐயா அவர்களுக்கும்,
திரு அரங்க சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், இத்தனை அழகாக இந்த நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவராஜ் ஐயா அவர்களுக்கும், நாமக்கல் தமிழ் சங்கத்தினுடைய செயலாளர் ஐயா அவர்களுக்கும், தலைவர் கம்பன் கழகத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அத்துணை ஆன்றோர்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். பாரதியோடு எனக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்று பார்த்தால், நான் ஒரு தமிழ்துறை மாணவி, ஒரு தமிழ்துறை பேராசிரியர், ஒரு தமிழ்துறை தலைவர் என்பதை தாண்டி ஒரு 3ஆம் வகுப்பிலிருந்தே விவரம் தெரியாத ஒரு வயதில் ஏதோ ஒரு பள்ளி மேடையில் ஏறி அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்று முழங்கிய நாள் தொட்டு என்னிடையே பரவிய பாரதியினுடைய ஒரு வித்து என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் அன்றிலிருந்தே நான் எப்பொழுது எந்த மேடை ஏறினாலும் பாரதி குறித்து என் பாரதி என் பாரதி என்று தான் உரையாற்றுவேன். ஒரு சமயம் பாரதியாரினுடைய எள்ளு பெயரன் கொள்ளு பெயர் இருக்கக்கூடிய மேடையில் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அவர்களுடைய கொள்ளு பெயர்த்தி உமாபாரதி அம்மா அவர்கள் சொன்னால், நாங்கள் கூட இத்தனை தடவை என் பாரதி என் பாரதி என்று சொல்லியிருக்க மாட்டோம், நீ அத்தனை முறை உச்சரிக்கிறாய் என்றார். அந்த வகையில் நம் எல்லோருடைய உறவாக, நம்முடைய உயிர் பிணைப்பாக இருக்கக்கூடியவர் பாரதி என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்காது. நாளைய தினம் அவருடைய 141வது பிறந்தநாள் விழா. உண்மையில் சிவராஜ் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல இன்றே அந்த விழா கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய திருநாமத்தை நாம் ஒழிக்கக்கூடிய எல்லா இடத்திலும் உச்சரிக்கக்கூடிய அனைவருக்கும் அவருடைய வீரம் கண்டிப்பாக உணர்வோடு உயிரோடு கலந்திருக்கும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அந்த வகையில் சிறப்பான இந்த விழாவிற்கு வாழ்த்துரை வழங்க எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்க வருகிறார் நாமக்கல் பசுமை அமைப்பு செயலாளர், நாமக்கல் மாவட்ட ஜவஹர் சிறுவர் மன்ற திட்ட அலுவலர், இளஞ்சிறார் நீதிக்குழுமத்தினுடைய மேலாள் உறுப்பினர், அரசினுடைய பசுமை சுற்றுச்சூழலுடைய முதன்மை விருதாளர், கிராமிய சுற்றுச்சூழல் வளர்ச்சிக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற பசுமை மா தில்லை சிவகுமார் அவர்களை வாழ்த்துரை வழங்க பேச அன்போடு அழைக்கின்றோம். இன்றைக்கு மானுடம் பாடுவோம் மனிதம் காப்போம் என்ற மகத்தான விழா 141 ஆண்டுகள் கிடைத்து பாரதி மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதற்கான ஒரு அடையாளமான விழா. அவன் இறந்தபோது 20 பேர் மட்டும்தான் அந்த விருது ஊர்வலத்தை கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு 100க்கும் மேற்பட்டோர் இங்கு 141 வருடம் கழித்து இந்த அரங்கத்திலே அரங்கம் நிறைந்ததாக இன்றைக்கு ஒரு அற்புதமான நிகழ்வாக 141 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு வரலாற்று சிறப்புக்கு நிகழ்வாக நாமக்கல் தமிழ்ச்சங்கமும், அதே போன்று நமது யாவரும் கேளீர் அமைப்பும், அதே போன்று தமிழ்நாடு செந்தமிழ் மன்றம் நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் மருத்துவர் குழந்தைகள் ஐயா இருந்திருந்தால் ஆனந்த கூத்தாடி இருப்பார். ஏனென்றால் தமிழுக்கு இங்கு அரங்கத்திற்கு ஆள் இல்லை, 30 பேர் 40 பேருக்கு மேல் வருவதில்லை, வயதானவர்கள் மட்டும்தான் வருகிறார்கள் தமிழ்ச்சங்கத்திற்கு, இளைஞர்கள் வரவில்லை என்ற மிகப்பெரிய ஆதங்கத்தை அவர்கள் வைத்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு இளைஞர்களும் இளைஞர்களும் தான் அதிகமாக இங்கு வந்திருக்கிறார்கள். அது மாபெரும் வெற்றி, பாரதிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. அதே போன்று மகளிர், இங்கு ஒரு பெண்மணி அவர்கள் ஐயா அவருடைய துணைவியார் அவர்கள் இந்த நூலை வடிவமைத்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த நூலை வெளியிட இருக்கிறார்கள். அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போன்று எனக்கு முன்பு பேசி அமர்ந்திருக்கின்ற விவேகானந்தா கல்லூரி நமது பேராசிரியர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நமது தமிழ்ச்சங்கத்தினுடைய மதிப்புறு தலைவரும், கம்பன் கழகத்தினுடைய தலைவரும், எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பசுமை நாமக்கலினுடைய தலைவரும், ஐயா அவர்கள் சடையப்ப வல்லர் என்று நாமக்கலில் போற்றுகின்ற ஐயா அவர்கள் பல்வேறு நிகழ்வுகளை எங்களை எல்லாம் வழிநடத்தி நாமக்கல்லில் ஒரு சமூக மாற்றம் ஏற்படுத்த வேண்டும். அவர் ஈரோட்டை சார்ந்தவர். ஈரோட்டிலிருந்து இங்கு வந்து ஈரோட்டுக்காரர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மாற்றத்தை எப்படி தமிழகத்திலே இந்தியாவில் ஏற்படுத்துவது என்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரிந்த வித்தையாக இருக்கும். அந்த அளவிலே இந்த மானுடம் பாடுவோம் மனிதம் காப்போம் என்பதெல்லாம் எங்களுக்கெல்லாம் மனதில் விதைத்தவர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள். அவர் ஈரோட்டை சார்ந்தவர். நாமக்கல்லிலே இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற வேண்டும், தமிழ் சார்ந்த நிகழ்வுகள் நடைபெற வேண்டும், இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் பேசப்பட வேண்டும், சமுதாயம் சார்ந்த விஷயங்கள் பேசப்படும் என்றெல்லாம் 2012 இங்கு வித்திட்டவர் நம்மாழ்வார் அவர்கள் வித்திட்டவர். இன்றைக்கு பல்வேறு காரியங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.
ஆகவே இந்த நிகழ்வானது விடியல் குகன் ஐயா அவர்கள் மாவட்ட நீதிபதியாக தஞ்சாவூரிலே பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அவருக்குள் மிகப்பெரிய தாக்கம். அதைத்தான் நமது பள்ளியினுடைய தாளாளர் அவர்கள் சொன்னார்கள். லட்சிய குடும்பங்களாக இருக்கட்டும், நேரு யுவ கேந்திராவாக இருக்கட்டும், ஊருக்கு 10 பேர் இயக்கமாக இருக்கட்டும், எப்படியாவது சமுதாயத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், கிராமத்தில் இருக்கின்ற இளைஞர்களை ஒரு சரியான பாதைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுதே அவர் அரங்கத்திலிருந்து அந்த ரூம் என்று சொல்வார்கள், அந்த கேபினிலே உட்கார்ந்து அங்கிருந்து ஜூம் மீட்ல என்னிடத்தில் பேசுவார்கள். ஏதாவது ஒரு மாற்றத்தை கிராமத்தில் செய்ய வேண்டும். அதைத்தான் மனோகர் அண்ணா அவர்கள் அவருடைய மனதில் இருக்கின்ற அந்த குமுறல்களை எல்லாம் நாங்கள் எல்லாம் வழக்கறிஞராக பணி செய்து கொண்டிருந்தோம் பரமத்திலே என்று. அவர்கள் மாவட்ட நீதிபதியாக பணியாற்றினாலும் கூட, ஓய்வு பெற்றாலும் கூட, ஓய்வறியாமல் இன்றைக்கு இந்த பாரதியை பற்றி சிந்தித்து எப்படி பாரதி மிகப்பெரிய கனவு கண்டாரோ, காசி நகர் பேசும் முறையை காஞ்சியிலிருந்து கேட்டு மகிழ்வோம் என்றான் பாரதி. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டத்தை காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம் என்று சொன்னான். இந்த காவிரி முதல் வெற்றிலை வளர்றது எங்கள் ஊர் தான். நம்ம வேலூர் பக்கத்தில் புத்தனூர் வந்திருக்காரு, நம்ம கவிஞர் வந்திருக்காரு, இளங்கோ வந்திருக்காரு. ஸோ அங்கிருந்து தான் முதல்ல அந்த மேடு பகுதியில் வெற்றிலை விளையக்கூடிய பகுதி எங்கள் பகுதி தான். அதாவது கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாது கொள்வோம் என்றார். அது மாதிரி அவருடைய கனவுகள், லட்சியங்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கின்றது. அதுபோல இன்றைக்கு 141வது பாரதியினுடைய பிறந்த நாளிலே விடியல் குகன் ஐயா அவருடைய சிந்தனை அகிம்சை, அன்பு வழி அறமன்றம் என்று பல்வேறு காரியங்கள், தினமும் அவருடைய சிந்தனைகளை பார்த்தோம் என்றால் ஏதாவது ஒரு இளைஞர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், அரவணைக்க வேண்டும், அவர்களை சரியாக வழிநடத்த வேண்டும். இன்றைக்கு இளைய தலைமுறையானது தவறான பாதைகளை சென்று கொண்டிருக்கிறது. அது நான் இளைஞர் நீதி குழுமத்தில் உறுப்பினராக இருந்து பல்வேறு குற்றச்செயலில் ஈடுபட்ட குழந்தைகளை எல்லாம் பார்த்தோம். அவர்களை பண்படுத்துவதற்கு ஒரே ஒரு அமைப்பு என்னவென்றால் இது போன்ற இலக்கிய அமைப்புகள் தான். அவர்களை மனம் பண்பட வேண்டும், அவருடைய மனமாற்றம் ஏற்படுத்த வேண்டும், உளவியல் ரீதியாக ஆற்றுப்படுத்த வேண்டும் என்றால் இது போன்ற இலக்கிய கூட்டங்கள் ஒவ்வொரு ஊரிலும் நடந்தால்தான் அந்த இளைஞர்களை சரியாக வழிநடத்த முடியும். அந்த ஒரு அற்புதமான பணியை நமது சிவராஜ் ஐயா அவரோடு இணைந்து நமது ஐயா விடியல் குகன் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இது தொடர வேண்டும். இது நாமக்கல்லில் ஏற்பட்டிருக்கின்ற சுடரானது, இது கவிஞர் பிறந்த மண். எப்படி ஒரு சுதந்திர வேட்கை இங்கிருந்து புறப்பட்டதோ, கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்று திருச்சியிலிருந்து வேதராணியம் வரை பாடி சென்ற கவிஞர் வாழ்ந்த மண் இந்த மண். இன்றைக்கு திருச்சியிலிருந்து நந்தலாலா அவர்கள் வந்திருக்கிறார்கள். கவிஞர் எங்கு துவங்கினாரோ அங்கிருந்து வந்திருக்கிறார்கள் நந்தலாலா அவர்கள். அதே போன்று நமது விடியல் குகன் ஐயா இந்த நிகழ்வை நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தில் துவங்கியிருக்கிறார்கள். இது தமிழகம் முழுவதும் பரவ வேண்டும், அன்பும் அறமும் செழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து நாமக்கல் எம்எஸ்பி டயர்ஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அன்பிற்குரிய திரு எம் சுப்பிரமணியம் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். இந்த இனிய விழாவிலே இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து கவிஞர் பெருமக்களே, சான்றோர்களே மற்றும் அண்ணன் சத்தியமூர்த்தி மற்றும் எனக்கு தில்லை சிவகுமாரன் மற்றும் ஒரு சிலரைத்தான் நன்றாக தெரியும். எனக்கு முதலில் இந்த அண்ணன் நீதிபதி கருணாநிதி அவர்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். நான் அதை குரூப்பில் இருந்துச்சு பார்த்தேன். இந்த மாதிரி பேச்சு பயிற்சின்னு சொல்லி, சரி ஏதோ பேச்சு பயிற்சின்னு இருக்காங்க, நான் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னு அந்த ஆசையில் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு பேச்சு பயிற்சி எங்கே நடக்குன்ட்டு போனால் அவர் ரூம்லேயே வச்சு சிவகுமார் அவர் சிவராஜ் சாருடைய தலைமையில் அப்போ தான் எனக்கு அவர்கிட்ட முதல்ல இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பழக்கமே ஏற்பட்டுச்சு. அந்த ரூம்லேயே மிக குறுகிய இதில் அவருக்கு இருந்த அந்த ஒரு அந்த பார்த்து தான் நான் அவர்கிட்ட எனக்கு ஒரு நெருக்கமே ஏற்பட்டுச்சு. எப்படி பேசணும், அந்த பேச்சு பயிற்சிங்கிறத சரி ஏதோ சொல்லித்தராங்கன்னு போனால் அதுக்கு உண்டானது 3 நாள் போனோம். 3 நாள் அவர் ரொம்ப சிறப்பாக எங்களெல்லாம் பக்கத்தில் இருந்து கவனித்து எங்களுக்கு அந்த மாதிரி இந்த வயசுலேயும் யார் வந்தாலும் சரி, எங்கள் கூட வந்திருந்தவங்க மற்றவங்களும் நிறைய இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் அவர் அந்த மாதிரி பயிற்சி இது பண்ணி சிவராஜையும்
3 நாள் தொடர்ச்சியாக அந்த பயிற்சியை முடித்தோம். அப்போ தான் எங்களுக்கு அந்த அவர்கிட்ட அந்த பயிற்சி வகுப்பில் தான் முதல்ல ஒரு பழக்கமே ஏற்பட்டுச்சு. அப்போ தான் நான் அவரை பார்க்குறேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பல இதில் தொடர்பு, அவருடைய இது ஒவ்வொன்றும் பேசுகிறது. இந்த நிகழ்ச்சி கூட ஒரு 2-3 தடவை நம்மக்கிட்ட பேசினார். இவ்வளோ இதுலேயும் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் ரொம்ப ஏதாவது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும், ஏதாவது செயல்படணும், ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் வந்து இன்னும் இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தணும். இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மற்றும் முக்கிய பேச்சாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் இந்த நிகழ்ச்சி சிறப்படைய அவர் மேலும் பல நிகழ்ச்சிகள் இது மாதிரி நடத்துறதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்து மிக தொலைவிலே இருந்து வந்திருக்கிறார் மிக சிறந்ததொரு கவிஞர், தமிழக அரசினுடைய முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு ஐயா அவருடைய நெருங்கிய நட்போட்டத்தில் இருப்பவர், தேனி மாவட்டத்தினுடைய தேடல் தமிழ் இலக்கிய மன்றத்தினுடைய நிறுவனர், தலைவர், பற்பல வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றதும் பற்பல சமூக பணியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட தமிழை சுவாசித்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான கவிஞர். தன் எண்ணற்ற கவிதைகளை, அவருடைய வார்த்தைகளை நீங்கள் வானிலை கேட்டிருக்கலாம், வான் ஒளியிலே கேட்டிருக்கலாம். இதோ இந்த அரங்கிலே வாழ்த்துறையாக நேரிலே கேட்க இருக்கிறோம். கவிஞர் சே. திராவிடமணி அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும் என்கிற பாரதியின் அந்த சிந்தனை வரிகளை இந்த அவையிலே முன்னிலைப்படுத்தி நாமக்கல் தமிழ்ச்சங்கம், யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையம் மற்றும் தமிழ்நாடு செந்தமிழ் கவிமன்றம் இணைந்து நடத்துகின்ற மானுட கவிஞர் மகாகவி பாரதியார் பிறந்த தின விழா மற்றும் பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை என்ற நூல் வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெறுகின்ற இந்த இனிய மாலை வேளையில் வருகை தந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா திரு வா சத்தியமூர்த்தி அவர்களே, முன்னிலை வகித்திருக்கின்ற வழக்கறிஞர் திரு கே மனோகரன் அவர்களே, வழக்கறிஞர் திரு நந்தகுமார் அவர்களே, திரு டி கே தனசேகரன் ஐயா அவர்களே, கே தங்கவேல் அவர்களே, வழக்கறிஞர் திரு எஸ் சங்கர், விடியல் சட்ட சேவை மையம் பொருளாளர் அவர்களே, திரு ராஜா கவுடர் ஐயா அவர்களே, திரு ஆறுமுகம் சென்னியப்பன் யோகா ஆசிரியர் அவர்களே, திரு எம் சுப்பிரமணியன் எம்எஸ்பி டயர்ஸ் உரிமையாளர் அவர்களே மற்றும் வரவேற்புரை நல்கி இந்த நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்து கொண்டிருக்கின்ற எனது அருமை நண்பர், இனிய சகோதரர், தமிழ்நாடு செந்தமிழ் சங்கத்தினுடைய செந்தமிழ் கவிமன்றம் அதனுடைய தலைவர், துரோணா பயிற்சி அகாடமியினுடைய நிறுவனர் திரு சிவராஜ் அவர்களே, இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியை உருவாக்குவதற்காக கட்டமைத்த 50 கவிஞர்களுக்கு மானுட கவி மகாகவி விருது, பாரதி விருது வழங்கி பாராட்டுரை நல்கவிருக்கின்ற மரியாதைக்குரிய திரு ஐயா அரங்க சுப்பிரமணியம், எழுத்தாளர் மற்றும் சமூக செயல்பாட்டாளர் அவர்களே, கவிஞர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக, மூத்தவராக இங்கே நம்மையெல்லாம் பாராட்டி பேசுவதற்காக வருகை தந்திருக்கின்ற சொல் வல்லார் கவிஞர் திருச்சி நந்தலாலா ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக உருவாக்கி இந்த இடத்திலே இத்தனை பேரையும் இந்த அரங்கை நிரப்புவதற்காக கடும் முயற்சி எடுத்து வெற்றி கண்டிருக்கின்ற யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தினுடைய மாவட்ட தலைவர்
மையத்தின் மாநில அமைப்பாளர் கவிஞர் விடியல் குகன் என்ற கு கருணாநிதி அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற கவிஞர்களே, கவிஞரின் உறவினர்களே, ரசிகர்களே, அந்த கவியை ரசிக்கக்கூடிய உள்ளங்களே, தமிழ் நெஞ்சங்களே, இனிய குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் அருமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு முதலில் எனக்கு விடியல் குகனையா அவர்களை அறிமுகப்படுத்தியது நண்பர் சிவராஜ் அவர்கள்தான். சில நாட்களுக்கு முன் தொலைபேசியில் அழைத்து இந்த பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை என்ற தலைப்பை தந்து, இந்த தலைப்பில் ஒரு கவிதை தாருங்கள், 50 கவிஞர்களை இணைக்கிறோம் என்று தகவலை சொன்னார். அந்த ஆர்வத்தில் நானும் எழுதி அனுப்பியிருந்தேன். அதற்கு வாழ்த்துரை வழங்குவதற்கும் எங்கள் ஊர் பக்கம் ரொம்ப காய்ச்சல் ரொம்ப கூடுதலாக இருக்குது. காய்ச்சல், சளி இதெல்லாம் அந்த தொந்தரவு எனக்கு இருக்குது. அதனால் என்னடான்னு நினச்சிடாதீங்க. இந்த நிகழ்ச்சியில் கவியரங்கம் பேசுகிறதுக்கு இப்போ மிகப்பெரிய ஆளுமைகள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். நம்ம வாழ்த்துறை வழங்குவது மட்டும்தான் நம்முடைய வேலை, வாழ்த்தணும். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிட்டு போகலான்றதுக்காக ஒரு ஆர்வத்தோடு நான் பேசுகிறேன். மானுட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை அப்படின்னு பாடினார் கவியரசர் கண்ணதாசன். அது அவருக்கானது அல்ல, நமக்கானது. அந்த வரிகள் நாம் தான் அவரை பின்பற்றி அந்த வரிகளுக்கு நாம் எந்த அளவுக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த இடத்திலே நாம் நிரூபித்து கொண்டிருக்கிறோம். நாம் மானுடத்தை அதனால்தான் மானுட கவிஞர் என்று நம்மளுடைய விடியல் குகன் அவர்கள் குறிப்பிடுகிறார். பாரதியை, மகாகவி பாரதியை மானுட கவி என்று சொல்லுகிறார். இந்த மானுட இனத்தை நாம் அவருடைய அடிவற்றிய கவிஞர்கள். அவர்களுக்காக நாம் அவருடைய வழியிலே இனி வரக்கூடிய கடந்த கால மானுட வாழ்க்கையும் நம்முடைய சமகால மானுட வாழ்க்கையும் கண்டு அதை ஆராய்ந்து அதை கவி வடிவத்திலே நாம் பதிவு செய்வது தான் கவிஞர்களுடைய ஒரு தலையாய கடமை. அதே போல் நம்முடைய அந்த கவிஞர், நம்முடைய முக்கியமான கவிஞர், நான் கன்னியாகுமரி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, அவர் பேர் மறந்துடுச்சு பாருங்கள். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உள்ளத்தில் உள்ளது கவிதை. ஒரே வார்த்தை. இதை விளக்கி நீங்களே நிறையா சொல்லிக்கலாம். இந்த உள்ளத்தில் உள்ளது கவிதை. உள்ளத்தில் என்ன இருக்குதோ அது நேர்மறையாக இருக்க வேண்டும். அந்த நேர்மறையாய் ஒரு ஒழுங்கு வடிவமைத்து நாம் எழுத்தாக்கினால் அது கவிதையாக மலரும். அதுதான் கவிதை. இந்த 50 கவிதைகள் நான் எல்லாத்தையும் படித்தேன். எல்லாமே ஒரே தலைப்பு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. ஆனால் ஒரே தலைப்பு, ஆனால் வெவ்வேறு விதமான பார்வைகள். ரொம்ப அருமையாக இருக்குது. பூராமே எல்லாமே இயற்கை சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நான் எங்களுடைய ஊரில் தேடல் தமிழ் இலக்கிய மன்றம்னு நிறுவிக்கிறேன். அந்த நிறுவப்பட்ட அந்த மன்றத்திற்கு என்னுடைய தாரக மந்திரமாக யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அந்த இலட்சணையை தான் நான் வைத்திருக்கிறேன். அந்த இலட்சணை என்பது தமிழ் தாத்தா உவேசா அவர்களுடைய படத்தையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அந்த தாரக மந்திரத்தையும் நான் வைத்திருக்கிறேன். இங்கே யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையம் என்று பார்த்தபோது உண்மையிலேயே கணியன் பூங்கொண்டனார் எல்லா இடத்திலும் யாவரும் நம்மளுக்கெல்லாம் கேளீராகவே இருக்கிறார் அவர். இதெல்லாம் எனக்கு மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை, என்னை மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு. வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து பெரியவர்களையும் வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்து திரு
டி.கே. தனசேகரன், மாநில துணை பொதுச் செயலாளர், இந்திய ஜனநாயக கட்சி அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அன்பார்ந்த பெரியார்களே, தாய்மார்களே, கவிஞர்களே, எழுத்தாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் பணிவான வணக்கத்தை சொல்லி, இந்த விழாவிலே நான் வாழ்த்துவதற்கு அல்ல, நான் நிச்சயமாக குகன் ஐயோடு இருந்து நிறைவாக பணியாற்றிருக்க வேண்டும். ஏன்னா எதுவாக இருந்தாலும் நானும் அவர் சேர்ந்து தான் செய்வோம். அதை கட்சியில் பொறுப்பேற்றதுனால இன்றைக்கி பல்வேறு இடங்களுக்கு போயிட்டு வந்ததுனால அவர் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். மறுபடியும் இன்னொரு விழா நடத்தும்போது கண்டிப்பாக அது மாதிரி வராது. இங்கே அமர்ந்திருக்கிற உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப அமைதியாய் ஒரு இடமாக இருக்கிறது. பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமைனா பல்வேறு ஒரு வீட்டில் பணிகளோ மற்ற காரியங்களோ எல்லாம் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறோம். ஏதோ ஒன்று நமக்கு நல்லது செய்திகள் கிடைக்கும், ஒரு நன்மையான விஷயத்தை அறிஞ்சு கொள்ளலான்னு தான் எல்லாருமே வந்திருக்கிறோம். அது இப்போ திராவிடமணி ஐயா பேசுன மாதிரி ஒரு கவிஞன் இறந்துட்டாலும் அந்த கவிஞனுடைய கவிதைகள் இறப்பதே இல்லை. அது 100 ஆண்டுகள் ஆனாலும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் இன்றும் உயிரோடு இருக்கிறது. அது எத்தனையோ வடிவத்தில் எம்ஜிஆர், சிவாஜி திரைப்படம், எழுத்தாளர், புக்கு, இந்த மாதிரி வடிவத்திலலாம் கூட இன்னமும் நம்மோடு உயிரோட்டமாக இருக்குது. அதனால் இந்த இடத்துக்கு வந்திருக்கிற இன்றைக்கி நீங்களாம் நானும் கூட ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒரு அமைதியான இடமா இருக்குது. அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. பேச வந்திருக்கிறவங்க நிறையா பேர் அறிஞர்கள்லாம் இருக்கிறாங்க. அறிவு சார்ந்தவங்க மட்டும் இல்லை, சாதித்த சாதனையாளர்களும் இங்கே இருக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் கேட்குறதுக்கு நம்மலாம் கொடுத்து வச்சுருக்கணும். இந்த விழாவில் ரொம்ப லேட்டாக கலந்துக்கிட்டேன். அதனால் ஐயா மன்னிக்கவும், இனிமேல்ட்டு அந்த மாதிரி வராது. நான் வாழ்த்துவதுக்கு வரல, இருந்தாலும் அது சொல்கிறதுக்கு தான் வந்ததுக்கு பேச அனுமதிச்சதுக்காக நன்றி, வணக்கம். நன்றி. நேரத்தின் அருமை கருதி ஒரு நிமிடத்திலே சிறப்பான வாழ்த்துரை வழங்க இதோ வருகிறார் நாமக்கல் மாவட்ட ஓய்வூதியர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் திரு இரா ராஜா கவுண்டர். இந்த மாலை வேளையில் பாரதியார் பிறந்த தின விழாவும் பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை என்ற நூல் வெளியீட்டு விழாவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த விழாவை நடக்க காரணகர்த்தாவாக இருக்கிற விடியல் குகன் என்கின்ற மேலாண் மாவட்ட நீதிபதி கருணாநிதி அவர்களே, மேடையிலே தலைமையேற்றிருக்கின்ற ஐயா அவர்களே, வாழ்த்துறை வழங்குகின்ற, சிறப்புரை வழங்குகின்ற, தொடக்க உரை வழங்கியிருக்கின்ற மேடையில் வீற்றிருக்கின்ற அத்துணை பேர்களையும், முன்னால் அமர்ந்திருக்கிற ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் நான் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். நான் விரிவாக பேசவில்லை, ரத்தம் சுருக்கமாக பேசுகிறேன். ஒரு கவிஞன் அந்த காலத்திலே மாலை வேளையிலே வயல்வெளி பக்கம் உலா வருவது வழக்கம். அந்த வகையிலே ஒரு கவிஞன் உலா வந்து கொண்டிருக்கிற போது அங்கே ஏற்றம் இறைப்பவன் ஏற்ற பாட்டு பாடுவான். அதாவது ஏற்ற பாட்டு எதற்காகவென்றால் அந்த மாடுகளை தண்ணீரை நிரப்பிக் கொண்டு முன்னோக்கி செல்வது வேகமாக ஓட்டுவான். ஆனால் கஷ்டம் அந்த மாடுகளுக்கு என்னவென்றால் அந்த மாட்டை பின்னோக்கி கொண்டு வருவது, மூக்கணாங்கயிற்றிலே கைத்தை இழுத்து பின்னோக்கி கொண்டு வந்து மாடு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், களைப்பாக இருக்கும். அந்த களைப்பை நீங்குவதற்காக ஒரு பாட்டு பாடுவான், ஏற்ற பாட்டு. அது அந்த ஏற்றம் இறப்பியவன் ஒரு பாடினான், நான் சுருக்கமாக பாடினான்.
மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே. இதை அந்த வழியாக வந்த புலவர் கவனித்தார். அதற்கு மேல் அந்த 2 அடிகளுக்கு மேல் மேற்கொண்டு பாடுவதற்கு அந்த ஏற்றம் இறைப்பவனுக்கு மறந்து விட்டது, பாடல் மறந்து விட்டது. இந்த புலவர் யோசிக்கிறார், அடுத்த வரி என்னவாக இருக்கும். சரி, அவன் பாடுவான் 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 என்று கவனித்து கொண்டே இருந்தார். அவனும் மறந்து விட்டான். இப்படியே மாலை வேலை முடிந்து இரவு வேலை வந்துவிட்டது. அந்த இரவேளை வந்த பிறகு அந்த ஏற்றம் இறைப்பவன் அவன் விவசாயி அந்த மாட்டை பறிமுடிச்சு என்று சொல்வார்கள், ஏற்றப்பாட்டு அந்த பரியை போட்டு பறிமுடிச்சு போட்டுவிட்டு ஏற்றத்தை மாட்டை அவிழ்த்து கொண்டு வீட்டுக்கு சென்று விட்டான். இரவு வந்துவிட்டது. இந்த புலவர் விடுவதாக இல்லை. அந்த 2 வரிகளையும் என்ன வரி என்று தெரியாமல் இந்த இடத்தை விட்டு செல்வதாக இல்லை என்று துண்டை விரித்து போட்டான் வயல்வெளி பக்கம். இரவிலே தூங்கினான், பட்டினியாக தூங்கினான். மறுநாள் விடிந்தது. அந்த ஏற்றம் இறைப்பவன் வந்தான். ஏற்றத்தை கட்டி இறைக்க ஆரம்பித்தான். இப்பொழுது அவங்களுக்கு ஞாபகம் வந்துவிட்டது. அந்த மறந்து போன 2 வரிகளும் ஞாபகம் வந்துவிட்டது. மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே. அடுத்து ஆரம்பிச்சிட்டான். தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே. பனிக்காலத்தில் மூங்கில் மற்றபடி இலையில் பனி இருக்கும். அது சூரியன் வந்த பிறகு அந்த பனி நீங்கி விடுகிறது தான் கருத்து. இதை தெரிந்தவுடனே அந்த புலவர், நான் எதற்காக சொல்லினால், அந்த புலவர் துண்டையை தோல்வி போட்டுவிட்டு வேறு சரி 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 நாம் இந்த 2 வரியில் நமக்கு புலப்படவில்லையே என்று அந்த புலவன் சிந்தித்து கொண்டே சென்றான். எதற்கு சொல்லினால், புலவர்கள் எல்லாம் மீண்டும் 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 அது எந்த செய்தியாக இருந்தாலும் அதை விடுவதாக இல்லை, அதை தெரிந்தே ஆக வேண்டும் வைராக்கியத்தோடு இருப்பவர்கள் அந்த புலவர்கள் எல்லாம். அந்த வரிசையிலே இந்த சமுதாயத்தை எப்படியாவது மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டும் என்று சிந்தனையோடு இருக்கின்ற இந்த இளம் கவிஞர்களுக்கெல்லாம் 50 கவிஞர்களை ஒன்று திரட்டி இந்த விழாவாக நடத்துகின்ற அந்த விடியல் குகன் என்கிற கருணாநிதி அவர்களே, உங்களை மனதார பாராட்டுகிறேன், பெருமைப்படுகிறேன். அடுத்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒன்றை தோன்றுகிறது. அதாவது, ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி, மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே, நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, கேணி நீர் படுஞ்சோரி தாவளை கூப்பிடுகுதே, சேற்று நன்று சேற்றை கிள்ளி ஏற்றடைக்குதே, மலை தேடியொரு கோடி வானம் பாடியாடுதே, ஆற்றிலே வெள்ளம் நாளை வரும், மழை நாளைக்கு மழை பெய்ய போகிறது, ஆற்றிலே வெள்ளம் வரும் என்பதற்கு இன்றைக்கு அறிகுறியாக்க இந்த நினைவுகளெல்லாம் சொல்லுவது போல, அடுத்து இனி வருகின்ற புறையோடி கிடக்கின்ற சமுதாயத்தை நல்ல வழியிலே நேர்மையான வழியிலே புரட்டி போடுகின்ற அத்தனை வேலைகளையும் இந்த கவிஞர்கள் எல்லாம் அவருடைய முற்போக்கு சிந்தனைகளை எழுத்தாளர்களையும் சமுதாயத்தை உலகத்தினுடைய மொத்த உலகத்தை புரட்டி போடுகின்ற அளவுக்கு ஆற்றல் படைத்த இந்த நிகழ்வு நாளைக்கு இதுதான் நடக்கப் போகுது என்று எண்ணி பெருமையோடு பூரிப்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேரத்தை கருதி ஒரு சில முக்கியமான கவிஞர்களுடைய வாழ்த்துரை இருக்கிறது. அவர்கள் நிச்சயம் 1 நிமிடத்தில் முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு திரு ராமமூர்த்தி ராய் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மதுரையிலிருந்து உங்களை காண ஓடோடி வந்திருக்கிறேன். சிவகங்கை மைந்தன் ராமமூர்த்தி ராய். குறிப்பாக இந்த விழா ஒரு அருமையான தமிழ் வளர்ச்சிக்கான விழா, தமிழர்கள் கொண்டாடும் விழா. நமது பாட்டன் பாரதியை இன்னும் நம் மனதிலே இருத்தி அவன் வழியிலே நம் தமிழை வளர்ப்பதற்கான வழிமுறைகளை காணும் விழா. இந்த வகையிலே இருக்கக்கூடிய அனைத்து பிரபலங்களுமே என்னோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள். ஐயா மா தில்லை சிவகுமார் ஐயா, அண்ணன் நாராயணமூர்த்தி அவர்கள், கவிஞர் நந்தலாலா ஐயா அவர்கள். செந்தூர் இன்டர்நேஷ்னல் பள்ளியிலே பள்ளி முதல்வராக வேலை செய்கிற பொழுது ஐயா நந்தலாலா அவர்கள் தான் அந்த ஆண்டு அவனுடைய சிறப்பு விருந்தினராக அன்று அலங்கரித்தார்கள்.
அதேபோல் ஐயா சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் ஒரு சிறந்த கம்பன் கழக தலைவர், இந்த நகரத்தினுடைய தந்தை என்ற அளவுக்கு தமிழ் பற்றாளர். இன்னும் ஏராளமான பிரபலங்கள் என்னை கவிஞராக இன்று உங்கள் முன்னிலேயே அடிக்கடி கவியரங்கம் பட்டிமன்றம் என்று என்னை வளர்த்த அன்பு ஐயா குகன் ஐயா அவர்கள், நான் நலம் பெற வேண்டும் வளம் பெற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் என் மீது பற்று கொண்டவர். அம்மா அவர்கள், ஐயா அவருடைய துணைவியார் அவர்கள் என்ற குடும்பமே கொண்டாடக்கூடிய அளவுக்கு இந்த நட்பு வட்டாரங்கள் விரிந்து கிடக்கிறது. அண்ணன் அவர்கள், ஏராளமான ஐயா மனோகரன் ஐயா அவர்கள் என்று ஏராளமாக இருக்கிறார்கள். குறிப்பாக சிவராஜ் ஐயா அவர்களை மறக்க இயலாது. அவருடைய தமிழ் பேச்சு, கல்லூரி மாணவர்களுக்கு அவர் உரையாற்றுகிற உரை, தமிழ் பற்றுக்காக ஐயாவோடு இணைந்து அவர் நடத்திய ஏராளமான இணையவழி செய்திகள், ஐயா அவர் ஒரு சிறந்த ஆளுமை, அவரெல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார்கள். குறிப்பாக நான் ராஜபாளையத்திலிருந்து என் தந்தையோடு அவருக்கு ஒரு மருத்துவ விஷயத்தை பார்த்துவிட்டு ஓடோடி வந்து கொண்டிருந்தேன். ஒருவேளை தவற விட்டு விடுவேன் என்ற ஒரு பயம் இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் தாமதமாக வந்துவிட்டேன். சுருக்கமாக இந்த விழாவை பற்றி ஒரு சிறிய கவிதை சொல்லிவிட்டு நான் முடித்துக் கொள்கிறேன். பாட்டுடைத்த நம் பாட்டன் பாரதி வளர்த்த, பாட்டுடைத்த நம் பாட்டன் பாரதி வளர்த்த நாமெல்லாம் தமிழின் அக்கினி குஞ்சுகள். தமிழின் பெருமை வீரத்தை சொல்லும் அவரது பல பாடல்களை இன்றும் முணுமுணுக்கிறது பல்லாயிரம் இளம் பிஞ்சுகள். தமிழின் பெருமை வீரத்தை சொல்லும் அவரது பல பாடல்களை இன்றும் முணுமுணுக்கிறது பல்லாயிரம் இளம் பிஞ்சுகள். பாரதியை கொண்டாடும் கொங்கு தேசம், பாரதியை கொண்டாடும் கொங்கு தேச தமிழ் பற்றாளர்கள் வாழும் நகரம் நாமக்கல். பாரதியை கொண்டாடும் கொங்கு தேச தமிழ் பற்றாளர்கள் வாழும் நகரம் நாமக்கல். தமிழை உயிராக மதித்து வாழும் யாவரையும் ஒருபொழுதும் நாடாது சிக்கல். தமிழை உயிராக மதித்து வாழும் யாவரையும் ஒருபொழுதும் நாடாது சிக்கல். ஆனந்தமான அதிர்வலைகள் பொங்கிட, ஆனந்தமான அதிர்வலைகள் பொங்கிட கூடியது இன்று தமிழ் கவிஞர்களின் சங்கமம். ஆனந்தமான அதிர்வலைகள் பொங்கிட கூடியது இன்று தமிழ் கவிஞர்களின் சங்கமம். மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியாக, மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியாக தமிழே என்றும் நெற்றி பொட்டின் குங்குமம். மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியாக தமிழே என்றும் நெற்றி பொட்டின் குங்குமம் என்று இந்த விழாவினுடைய முத்தாய்ப்பாக இந்த கவிதையை சொல்லிவிட, நீங்கள் எல்லோருமே வீட்டுக்கு எப்படா செல்வது என்று காத்திருக்கக்கூடிய நிலையை புரிந்து கொள்ள முடிகிறது. இத்தகைய சூழலில் நிறைய நேரம் பேசி உங்களுடைய பொறுமையை சோதிப்பதோ சிரமப்படுத்துவதோ எனக்கு விருப்பமான ஒன்று அல்ல. ஏற்புரை ஏற்றுக்கொள்கிறேன். சான்றோர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் எல்லாம் இந்த அவையிலே உள்ளவர்கள் எல்லாம் மிகப்பெரிய மகான்கள், மகாத்மாக்கள் என்று சொல்லலாம். இந்த ஐயா சிரிக்க பேசி சிந்திக்க வச்ச நந்தலாலா ஐயா அவர்கள், அருமையாக பேசிய அரங்க சுப்பிரமணியம் அவர்கள், இந்த நிகழ்விற்கு நமக்கு இனியதொரு அரங்கை அளித்து அவருடைய அளவற்ற அன்பை தெரிவித்த மருத்துவர் திரு குழந்தைவேல் ஐயா அவர்கள், அவர் வேறொரு பணி காரணமாக இங்கு வர முடியாத நிலை ஏற்பட்ட போது அந்த இடத்தை மிகவும் சிறப்பாக அவரே சொன்னது போல மணக்கோலம் பார்க்க வந்தேன் மணமகன் ஆவேன் என்பது போல நான் இந்த நிகழ்ச்சிக்கு மணமகன் ஆகிவிட்டேன் என்று பேசிய திரு சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு அருமையாக தொகுப்புரை வழங்கிய திரு எனது அன்பர்
எனது நண்பர் சிவராஜ் அவர்கள் இந்த தொடக்கி வைத்த அருமையாக தமிழிலே அழகாக பேசக்கூடிய திரு கோபால நாராயணமூர்த்தி அவர்கள் மற்றும் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அனைவரும் பெரிய பேரையும் சொன்னால் இது நேரங்கள் நிறைய ஆகும் என்பதால் எல்லோரையும் எனது நண்பர்கள் சகோதரர்கள் என்று சொல்லிவிடுவது என்று சாலச் சிறந்ததாக இருக்கும் என்று கருதுகின்றேன். அதோடு தமிழ்நாடு அன்பு ஒளி அறப்பணி மன்றத்தினுடைய மாநில செயலாளர் இங்கு வருகை தந்து வாழ்த்துரை வழங்கினார். அவர்களுக்கும் இன்னும் இங்கு அரங்கத்திலே கவிதைகள் எழுதிய 50 பேர் கவிஞர்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் உங்களுடைய கவிதைகளுக்கு ஒரு சிறப்பு சேர்க்கும் முகமாக இங்கு வருகிற போது அதற்கு சிறப்பினுடைய சொல்வதற்கு எங்களுக்கு எவ்வளவோ ஆர்வம் இருந்த போதும் அதையெல்லாம் சொல்ல முடியாத நிலை, நேரம் இல்லாதனால் விரைவாக எடுத்து கூற முடியாத நிலை. இந்த சூழ்நிலையிலே எங்களுடைய இந்த நேரம் அதிகமாகிவிட்டதால் பேச்சை சுருக்கி கருத்துக்களையும் சுருக்கி பேச வேண்டிய நிலையிலே இருப்பதால் இதோடு என்னுடைய ஏற்புரையை நிறைவு செய்து கொள்ள என்கின்றேன். ஐயாக்கள், சான்றோர்கள், பெரியோர்கள் சொன்ன அனைத்து கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்கின்றேன், அனைத்து அறிவுரைகளையும் ஏற்றுக்கொள்கிறேன், அன்புரைகளை ஏற்றுக்கொள்கிறேன், அன்பை ஏற்றுக்கொள்கிறேன், பண்பை ஏற்றுக்கொள்கின்றேன், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய பாராட்டுதல்களையும் நல்வாழ்த்துக்களையும் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டு அனைவருக்கும் ஏற்றுரையை கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்பம் தருபவளே கண்ணல் மொழி தமிழே காரிகையே அம்மா, உன்னை நான் வணங்குகின்றேன். என்னன்றி கொண்டாருக்கு முய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்றோம் அவருக்கு. இந்த அருமையான மானிடம் பாடுவோம் மனிதம் காப்போம் நாமக்கல் தமிழ் சங்கம், யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையம் மற்றும் தமிழ்நாடு செந்தமிழ் கவிமன்றம் இணைந்து நடத்திய மானிட கவிஞர் மகாகவி பாரதியார் பிறந்த தின விழா மற்றும் பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை என்ற நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பார்வையாளராக வந்து மணமகனாக மாறிய அன்புக்கும் பண்புக்கும் உரிய ஐயா சத்தியமூர்த்தி கம்பன் கழக தலைவர் அவர்களுக்கும் எங்களுடைய இந்த 3 இலக்கிய சங்கமத்தின் விழாவில் தலைமை தாங்கி சிறப்பித்தமைக்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக இந்த நிகழ்விற்கு முன்னிலை வகுத்த வழக்கறிஞர் திரு மனோகரன் ஐயா, மத்திய அரசு வழக்கறிஞர் அவர்கள், வழக்கறிஞர் திரு நந்தகுமார், குழந்தைகள் நலக்குழு உறுப்பினர் கரூர், திரு டி.கே. தனசேகரன், மாநில துணை பொதுச் செயலாளர், இந்திய ஜனநாயக கட்சி நாமக்கல், திரு கே. தங்கவேல், மாநில துணைத் தலைவர், இந்திய ஜனநாயக கட்சி நாமக்கல், வழக்கறிஞர் திரு எஸ். சங்கர், பொருளாளர், விடியல் சட்டசேவை மையம் நாமக்கல், வழக்கறிஞர் சிவிகை கா. சக்திவேல், இணைச் செயலாளர், குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்கம் நாமக்கல், திரு இரா. ராஜா கவுண்டர், மாவட்ட துணைத் தலைவர், தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கம் நாமக்கல், திரு ஆறுமுக சென்னியப்பன், யோகா ஆசிரியர், மேனாள் காவல் சார்பு ஆய்வாளர், மாவட்ட செயலாளர், அன்புவழி நல்வாழ்வு மையம் நாமக்கல், திரு எம். சுப்பிரமணியம், உரிமையாளர், எம்எஸ்பி டயர்ஸ் நாமக்கல், திரு என். ராமசாமி, விடிசி டிரான்ஸ்போர்ட்ஸ் மாவட்ட தலைவர், அன்புவழி நல்வாழ்வு மையம் நாமக்கல், திரு செந்தில் முருகன், மாவட்ட செயலாளர், யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையம் நாமக்கல் மற்றும் வரவேற்புரை மற்றும் நிகழ்ச்சி நெறி ஆளுகையாக நம்முடைய கொஞ்சு தமிழிலே நம்மெல்லாம் சொக்க வைத்த திரு எம். சிவராஜ், நிறுவனர், தமிழ்நாடு செந்தமிழ் கவிமன்றம், மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் அவர்கள் மற்றும் அருமையாக தொடக்க உரை நிகழ்த்தி நமக்கெல்லாம் விருந்து படைத்த முனைவர் கவிஞர் திரு கோபால நாராயணமூர்த்தி அவர்கள், செயலாளர், நாமக்கல் தமிழ் சங்கம். இந்த அருமையான நிகழ்வுக்கு வாழ்த்துரை வழங்கிய வழக்கறிஞர் திரு வி. ராஜேந்திரன், நுகர்வோர் குறைதீர் ஆணையர் உறுப்பினர் திருப்பூர், பசுமை திரு மா. தில்லை சிவகுமார், ஒருங்கிணைப்பாளர், நாமக்கல் தமிழ் சங்கம் மற்றும் கவிஞர் திரு சி. திராவிடமணி, தேடல் தமிழ் இலக்கிய மன்ற நிறுவனர், தலைவர், கூடலூர் தேனி மாவட்டம், திரு ஜி. ராமலிங்கம், மாநில செயலாளர், தமிழ்நாடு அன்புவழி அறப்பணி மற்றும் தாளாளர், நவ இந்தியா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி சேலம், திரு கி. தங்கமணி, தாமு ஏ.கே. சங்கம் நாமக்கல் மற்றும் கவிதா ராஜசேகர் அவர்கள் மற்றும் கவிஞர் இளங்கோ அவர்கள் மற்றும் இந்த நிகழ்விலே மிக அருமையாக ஒரு இலக்கிய விழாவாக இருந்த பொழுதும் கூட இது சிந்தனையை தூண்டுகின்ற ஒரு செம்மையான விழாவாக மாற்றி கவிஞர்களுக்கு மானிட கவிஞர் மகாகவி பாரதி விருது வழங்கி பாராட்டுரை வழங்கிய திரு அரங்க சுப்பிரமணியம் ஐயா, எம்ஏ, எழுத்தாளர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் அவர்களுக்கும் மற்றும்
பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை நூலை வெளியிட்டு சிறைப்புரை நிகழ்த்திய சொல்வல்லார் கவிஞர் திரு நந்தலாலா திருச்சி அவர்களுக்கும் இந்த அருமையான நிகழ்விற்கு ஒரு கருப்பொருளாக இருந்து இந்த நிகழ்வில் நிகழ்த்தி காட்டிய இந்த கவிதையை தொகுத்து வழங்கிய நம்முடைய ஏற்புரை வழங்கிய கவிஞர் விடியல் குகன் என்கின்ற திரு கு கருணாநிதி, மேலாள் மாவட்ட நீதிபதி, மாநில அமைப்பாளர், யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையம் மற்றும் அண்ணன் அவர்களுடைய துணைவியார் அவர்கள் அனைவருக்கும் நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்று மொத்தமாக நன்றி என்று சொன்னாலும் கூட ஒரு கலை இலக்கிய விழா என்பது ஒரு பெரிய சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி, ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி எத்தனையோ கலை இலக்கிய விழாவிற்கு கவிஞர்களாக இருக்கக்கூடிய நாம் சென்றிருக்கிறோம், பங்கு பெற்றிருக்கின்றோம். ஆனால் இப்போ ஒரு அருமையான ஒரு சூழலை, ஒரு அரங்கத்தினை வழங்கி அவர் மருத்துவ பணியை மிக சிறப்பாக நாமக்கல்லிலே செய்து கொண்டிருந்தாலும் தங்க மருத்துவமனை டாக்டர் ஐயா குழந்தைவேல் அவர்கள் இன்று நமக்கெல்லாம் சிறப்பு செய்திருக்கின்ற அற்புதமான அரங்கத்தினை வழங்கி அவர்களுக்கு நாம் ஒளி மற்றும் அரங்கத்தினை வழங்கி அவர்களுக்கு நாம் என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்வதோடு, கவிஞர்கள் அனைவரும் பல்வேறு திசைகளிலிருந்து ஒன்று சேர்கின்ற பறவைகளாக, வேடந்தாங்கல் பறவைகளாக கவிஞர்கள் பறந்து வந்து இங்கே கூடி ஒரு கவிதையை அவர்கள் சொல்லுகின்றதையும் மற்றும் ஐயா அவர்கள் சொல்லும்போது, நந்தலாலா ஐயா அவர்கள் சொல்லும்போது ஒன்று சொன்னார்கள், கவிதை எழுதுவதை விட கவிஞராக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். நம்முடைய ஐயா இவர்கள் அரங்க சுப்பிரமணிய ஐயா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது கவிதை என்பது சமூக சிந்தனையாக இருக்க வேண்டும் என்பதனை பதிவு செய்தார்கள். இந்த 2 விஷயத்தை நாம் இங்கிருந்து நாம் எடுத்துச் சொல்கின்றோம். ஒன்று, கவிதை என்பது சமூக சிந்தனையாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் கவிதை எழுதினாலும் என்றென்றும் எப்பொழுதும் ஒரு கவிஞர்களாகவே நாம் இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு, இந்த பார்வையாளராக வந்தவர்கள் மற்றும் கவிஞராக வந்தவர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுடைய சார்பிலும் குகன், நம்முடைய விடியல் குகன் திரு கருணாநிதி ஐயா அவர்கள் சார்பிலும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.